ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல விசிட் பண்றீங்கன்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போற நியூஸு, பிளஸ் ஒவ்வொரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டோட கனெக்டடா தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஷேர வந்து மேல ஏத்துறதுக்கோ, இல்ல ஏதோ ஒரு ஷேர வந்து கீழ இறக்குறதுக்கோ ஒரு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். ஸோ அது என்னென்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வரிசையா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரம்ப பத்தி பார்க்க போறோம். ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன செய்றாரு அவரு, அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா இருக்காரு. ஸோ அமெரிக்காவோட பிரசிடென்ட்டா இருக்கிறனால அங்க என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க, அங்க இருக்கிற கம்பெனிஸ வந்து எப்படியாவது வந்து முன்னேற்றலாம். ஸோ அங்க வந்து எப்படியா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிய வந்து கொண்டு வந்துரலாம். வேற கண்ட்ரிய நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசிய வந்து இப்போதைக்கு அவர் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ போயிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜெட்ஸ் ஸோ அதாவது ஏரோப்ளேன் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. ஸோ ஏரோப்ளேன வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி வந்து இன்னொரு கம்பெனி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஏர்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கம்பெனி தான் ரொம்ப இருக்கிற ஃபேமஸு ஏரோப்ளேன வந்து மேனுஃபேக்சர் பண்றதுல. ஸோ போயிங் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோடது. ஏர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈரோப்போடது. ஸோ இப்ப என்ன செய்றாரு அப்படின்னு பாருங்க. கொரியன் ஏர். ஸோ கொரியன் ஏர்லைன் இண்டஸ்ட்ரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. 103 போயிங் ஜெட்ஸ வந்து நீ வாங்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரஷர் வந்து கிரியேட் பண்றாரு. ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் அதாவது அந்த டாரிஃப்னால. ஸோ டாரிஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறையா அது இதுன்னு மிரட்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த மிரட்டுறனால வந்து பார்த்தீங்கன்னா, 103 போயிங் ஜெட்ஸ வந்து வாங்கு அமெரிக்கால இருந்து அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஜிடிபி ஏறும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த கம்பெனியோட ரெவென்யூ ஏறும். ரெவென்யூ ஏறுனா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஷேர் பிரைஸ் ஏறும். ஸோ ஷேர் பிரைஸ் எவ்வளோ ஏறியிருக்கு அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட 3.5% வந்து ஷேர் பிரைஸ் ஏறியிருக்கு போயிங் கம்பெனியோடது. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாருங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 தடவ ஃபோன் பண்ணியிருக்காரு இந்த ரீசென்ட் வீக்ஸ்ல. ஸோ எல்லா ஃபோனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டாரு. கட் பண்ணி விட்டாரு. ஸோ ஏன் வந்து கட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாரிஃப் டென்ஷன்னால தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் நியூஸ் பேப்பர் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் ஜெர்மன் நியூஸ் பேப்பர் வந்து இத வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இப்ப இங்க டென்ஷன்ல ஸோ இந்த டென்ஷன் நடக்குது. டாரிஃப் டென்ஷன் நடக்குது. ஸோ இந்த டாரிஃப் டென்ஷன்ல என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு 2 விஷயம் தான் மெயினா வந்து நடக்குது. ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து ட்ரம்ப். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரி, நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இங்க இந்தியாவுல வந்து என்ன நடந்துச்சு, இந்தியா, பாகிஸ்தான் வந்து போர் நடந்துச்சு. இப்ப போர் வந்து நின்றுச்சு. ஸோ இந்த போர் நிப்பாட்டுனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் தான் அப்படின்னு அவரே வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ நான் தான் வந்து இந்தியா, பாகிஸ்தானோட போர வந்து நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பிளஸ் இன்னொரு 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்ல 17.7% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது நம்ம ஜிடிபிக்கு. ஸோ 17.7% வந்து கான்ட்ரிபியூட் பண்றனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு யாரு? ட்ரம்ப். ஸோ அந்த ட்ரம்ப் அக்ரிகல்ச்சர் செக்டர் வேணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபோனையும் வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 காரணத்தால. ஒண்ணு வந்து இந்தியா, பாகிஸ்தான் போர் வந்து நிப்பாட்டுனனால, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் வேணும் அப்படிங்கிறனால. ஸோ அதனால தான் ஒரு முன்னாடி வந்து நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன் அப்புறம் டெய்ரி புரொடியூசர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட பிரையாரிட்டி. இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எக்காரணத்துக்கு கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வில போக விட மாட்டோம். ஸோ டிஃபெண்ட் பண்ணுவோம். அவங்கள வந்து காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் பிரிப்பேர் டூ ஃபேஸ் த கான்சிக்வென்சஸ் அதான் டாரிஃப்ப வந்து நானு ஃபேஸ் பண்ணதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு மோடி வந்து சொல்லியிருக்காரு. நான் மட்டும் இல்ல, இந்தியாவும் தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம ஜிடிபி மேல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கண்டிப்பா ஒரு அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஒரு விஷயம் யோசிப்பீங்க. ஸோ அமெரிக்கால என்ன நடக்குது? டாரிஃப் வந்து ட்ரம்ப் வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அத தான் விட்டு போக வேண்டியது தானே, குடுக்க வேண்டியது தானே. அவர் என்ன கேட்கிறாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் என்ன கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் செக்டர் வேணும், அப்புறம் அக்ரிகல்ச்சர் செக்டர் வேணும், அப்புறம் டெய்ரி செக்டர் வேணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து 17.7% வந்து ஜிடிபில வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. பிளஸ் நம்ம பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவோம். முதுகெலும்பு ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங் செக்டரா இருக்கு. ஸோ அதவே நம்ம விட்டு குடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடிபி வந்து லாஸ் ஆயிரும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியே வந்து மூழ்கிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன செய்றாரு அப்படின்னு பாருங்க. ஸோ ஒரு நம்ம கண்ட்ரிய வந்து மூழ்க விடாம பார்க்கறதுக்கு ஒரு சில தியாகம்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தியாகம் வந்து இங்கக்குள்ள பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய வேலையெல்லாம் போகும். ஒரு சில செக்டர்லாம் வந்து அழிஞ்சு போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அந்த 50% டாரிஃப்னால. பட் நீங்க அந்த 50% டாரிஃப்னால ஒரு சில செக்டர வந்து காப்பாத்துறதுக்கு நம்ம கண்ட்ரிய வந்து கண்டிப்பா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அழிக்க விட மாட்டாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் 50% டாரிஃப் போட்டாலும், நான் வந்து ஃபேஸ் பண்றதுக்கோ, இல்ல அத எதிர்க்கிறதுக்கோ நான் வந்து தயாரா இருக்கேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. ஸோ இதான் வந்து மெயின் இங்கனக்குள்ள காரணமா இருந்துச்சு. ஸோ அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பாருங்க. இது வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, இது 24,000 அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25,000ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 25,000 இங்கனக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாசத்தோட டேட்டா. ஸோ பாருங்க 6 மாசத்தோட டேட்டா. 6 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 24,000 to 25,000 24,000 to 25,000 24,000 to 25,000 வந்து தெரிஞ்சுகிட்டு இருக்கு. மேலேயும் போல,
கீழயும் போல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ ஷேர் மார்க்கெட்ல நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6.5 to 7% வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடிபி வந்து குரோத் ஆகுது. ஸோ இந்த 6.7% கிட்ட வந்து குரோத் ஆகுற ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட் கண்டிப்பா வந்து குரோத் ஆகணும். பட் இப்போதைக்கு அந்த ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. குரோத் ஆகுறது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யுஎஸ் டாரிஃப்னால. ஸோ அந்த யுஎஸ் டாரிஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா, அது இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து அவ்வளவா இன்கிரீஸ் ஆக மாட்டேங்குது. அதனால தான் எனக்குள்ள வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ இதோட ரிசல்ட் அந்த 50% டாரிஃபோட ரிசல்ட் எங்க தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஷேர் மார்க்கெட்ல தெரியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் தான் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஷேர் மார்க்கெட்ட வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல யாரு வந்து காசு போடுறா? நம்ம தான் காசு போடுறோம். நம்ம மக்கள் தான் வந்து காசு போடுறாங்க. பீப்பிள் தான் நம்ம காசு காசு போடுறோம். ஸோ அதனால எனக்குள்ள ஷேர் மார்க்கெட்ல இங்க காசு போடுறனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளயே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட்ல 2 பேரும் வந்து முக்கியமா வந்து காசு போடுவாங்க. ஸோ எஃப்ஐஐ அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிஐஐ. ஸோ டிஐல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்ட் வருவாங்க. எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்க. ஸோ வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து காசு போடுவாங்க. ஸோ அவங்க வந்து போடுறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா விழுகும். ஏன்னா, அவங்க என்ன செய்றாங்க, நம்ம மார்க்கெட் வந்து இப்போதைக்கு சரியில்ல. அதனால அவங்க வித்துட்டு வெளிய போணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால வந்து ஷேர் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு கீழ இறங்குது. பட் வித்தா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கீழ இறங்கும். அத வந்து காப்பாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல வந்து ஸ்டேபிளா வந்து வச்சிருக்காங்க. கீழ கீழ வந்து விழுக விட மாட்றாங்க. இப்போதைக்கு அதான் வந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நியூஸ் வந்து ட்ரம்ப் பத்தியே வந்திருக்கு. ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்தோம் 50% டாரிஃப் வந்து நம்ம இந்தியா மேல போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். பட் 50% டாரிஃப் வந்து போடல. ஸோ 50%க்கு மேலேயே வந்து டாரிஃப் போட்டிருக்காங்க. அது ஒரு சில செக்டர்ல வந்து போட்டிருக்காங்க. பட் ஒரு சில செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0% டாரிஃப் போட்டிருக்காங்க. டாரிஃபே கிடையாது. 50% என்ன 1% கூட கிடையாது அந்த டாரிஃப்ல. ஸோ அதெல்லாம் எந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்காக்கு தேவைப்படுற செக்டர். அமெரிக்காக்கு வந்து எதெல்லாம் தேவைப்படுதோ அந்த செக்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 0% வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மா செக்டர். ஸோ நம்ம ஃபார்மா செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $9.8 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40% வந்து மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கால வச்சிருக்கு. ஸோ அதாவது அமெரிக்கால வந்து ஏதாவது ஒரு 100 மாத்திரை விக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருக்கிற 40 மாத்திரை தான் வந்து அங்கனக்குள்ள வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ 40 மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட மாத்திரை தான் அங்கனக்குள்ள விக்கும். ஸோ அதனால அந்த 40 மாத்திரை வந்து காப்பாத்துறதுக்கு காப்பாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 0% வந்து டாரிஃப் வந்து போட்டிருக்காரு. யாரு? ட்ரம்ப். ஏன்னா, நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மா செக்டர்ல வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால வந்து 0% போட்டிருக்காரு. அவங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க பார்த்தீங்கன்னா 0% போட்டிருக்காரு. அவங்களுக்கு எங்க தேவைப்படலையோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50-60% முடிய வந்து போட்டு வச்சிருக்காரு. ஸோ அடுத்த செக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோனு. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து $10.6 பில்லியன் மார்க்கெட்டு. அதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து 0% டாரிஃப். ஸோ இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்பிள் தான். ஸோ ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியால இருந்து கிட்டத்தட்ட 77% ஆப்பிள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கு போகும். யுஎஸ்ஏக்கு வந்து போகும். ஸோ அந்த யுஎஸ்ஏக்கு 77% ஸோ அங்க 100 100 ஐஃபோன் வந்து விக்கிதுன்னா, 77 ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியால இருந்து தான் போகும். ஸோ இந்த ஆப்பிள காப்பாத்துறதுக்கு, ஆப்பிள் கம்பெனிய வந்து காப்பாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 0% டாரிஃப் வந்து போட்டு வச்சிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ க்ரூட் ஆயில்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 ப்ராடக்ட்ஸ் வந்து தனித்தனியா வந்து பிரிப்பாங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து ரிஃபைன் பண்ணுவாங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்றதுல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் பெரிய இடம். ஸோ அதிலேயும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.9% தான் டாரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 6.9% இப்ப போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து போட்டிருக்கிறது. ஸோ 6 மாசத்துக்குள்ள முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 6.9% இருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து 6.9 மட்டும் தான் இருக்கு. ஸோ ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படும். அவங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல வேணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 6.9% தான் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாரி ஆப்பிள காப்பாத்துறதுக்கு ஸ்மார்ட் ஃபோனு, ஃபார்மா அவங்க செக்டர் ஃபார்மா கம்பெனி வந்து அவங்களுக்கு தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி 0% 3 செக்டரையும் பார்த்தீங்கன்னா 0% வந்து கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள். ஸோ ஆப்பிள் கம்பெனிலேருந்தே ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆப்பிள் கம்பெனிலேருந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, பெர்ப்ளெக்ஸிட்டியும் அப்புறம் மிஸ்ட்ரல் வந்து என்ன செய்ய போறாங்கன்னா, வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்ம் நியூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த 2 கம்பெனிய வந்து வாங்குனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட ஷேர் பிரைஸ் வந்து கண்டிப்பா வந்து மேல ஏறும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 17 வந்து லான்ச் பண்றாங்க. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 9 கிட்ட வந்து சான்ஸ் இருக்கு லான்ச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவென்ட் அங்க நடக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிவிஆர் ஐநாக்ஸ். ஸோ பிவிஆர் ஐநாக்ஸ்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பெரிய பெரிய மால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா ஹால் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிக்கெட்லயும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் பாப்கார்ன் அது இதுன்னு நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து விப்பாங்க. ஸோ அதுலயும்
டிக்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க, இப்ப ஜிஎஸ்டி வந்து குறைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட்டு. ஸோ கவர்மெண்ட்ட வந்து இவங்க வந்து கேட்டுருக்காங்க. ஸோ எங்க மேலயும் கொஞ்சம் கண்ணு வைங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஜிஎஸ்டிலாம் குறைங்க. எங்க பிசினஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட்ட வந்து கேட்டுருக்காங்க. ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி எங்க மேலயும் ஒரு கண்ணு வைங்க அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா. ஸோ சன் ஃபார்மா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்க் ஆஃப் அமெரிக்கா இது போஃபா அப்படின்னு சொல்லுவோம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்ட வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் வேல்யூவேஷன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் வேல்யூடா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட்ட வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் கேமிங் பில்லு. ஸோ ஆன்லைன் கேமிங் பில்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 25% ஆஃப் ஐபிஎல் ஆட் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள லாஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் 11 அப்புறம் மை 11 சர்க்கிள் ஸோ இந்த மாரி ஆன்லைன் கேமிங் பில்லு வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லோட ஆட் ரெவென்யூ வந்து இங்கனக்குள்ள லாஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம்ஸ் கிராஃப்ட், ட்ரீம் 11 ஸோ கேம் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரம்மி சர்க்கிள் அதேமாரி ட்ரீம் 11 தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேமிங் பில்ல வந்து அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா, லீகல் சேலஞ்ச் அதாவது கோர்ட்டுக்கு போறது அப்படின்னு போன தடவ பார்த்துருந்தோம் ஒரு நியூஸ்ல. ஸோ அந்த கோர்ட்டுக்கு நாங்க போமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ, அத நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போறதா அவங்களுக்கு ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஸ்கான் டாக். ஸோ மஸ்கான் டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு நியூஸ் வந்துச்சு. 70,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீல் வந்து பேச போறாங்க 6 சப்மெரின பத்தி. பட் இப்போதைக்கு என்ன சொல்ட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோ நெகோசியேஷன் எங்களுக்கு அத பத்தி எதுவும் நியூஸ் வந்து வரல அப்படின்ட்டாங்க. ஸோ நியூஸ் எங்கேருந்து வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை லெவல்ல இருந்து. ஹை லெவல்ல இருந்துனா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரில இருந்து. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் மாரி குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மஸ்கான் டாக்கு வரல. ஸோ அங்க முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70,000 கோடி வந்து டீல் நடக்க போது 6 சப்மெரின் வச்சு. அதனால வந்து ஷேர் பிரைஸ் ஏறுச்சு. ஸோ இப்ப என்ன சொல்ட்டாங்க, எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரல அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வராதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ் வந்து கீழ விழுந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடிசி லிமிடெட். ஸோ ஐடிசி லிமிடெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடிசி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பாருங்க. அக்யூர் ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட், பல்ப் அண்ட் பேப்பர் பிசினஸ். ஸோ பல்ப் அண்ட் பேப்பர் பிசினஸ வந்து பார்த்தீங்கன்னா, 3498 கோடிக்கு வந்து வாங்க போறாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவல் வாங்கணும். ஸோ அப்ரூவல் வாங்கணும்னா, ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசினஸ் வந்து இம்பாக்ட் ஆகுமா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்பர் 1க்கு போவாங்களா? ஸோ நம்பர் 1க்கும் 2க்கும் வந்து டிஃபரன்ஸ் அதிகமாயிருமா? அப்படிங்கிறத வந்து தான் பார்ப்பாங்க சிசிஐ. ஸோ அது பார்த்துட்டு அவங்க ஏதாவது செக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் குடுப்பாங்க. ஸோ அப்ரூவல் குடுத்துட்டா, ஷேர் பிரைஸ் வந்து அடுத்து ஏற ஆரம்பிச்சுரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி ஷேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ வந்து மேல ஏத்துறதுக்கோ, இல்ல கீழ இருக்கிறதுக்கோ ஒருலாம் சான்ஸ் இருக்கும். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 50% வந்து ட்ராப் ஆச்சு. ஸோ 50% ஏன் ட்ராப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலா வந்து 50% ட்ராப் ஆறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1:1ல வந்து போனஸ் குடுத்துருக்காங்க. ஸோ போனஸ் இஷ்யூ குடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% வந்து ட்ராப் ஆயிருக்கு. 1:1லனா ஸோ உங்களோட ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா, ஒரு ஷேர் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். ஸோ அதனால ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ அதனால உங்களுக்கு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அது லாஸ்ன்னு இல்ல. உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதனால 50% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகும். ஒரு சில பேருக்கு வேகமா கிடைச்சிரும். ஒரு சில பேருக்கு 1 மந்த் முடிய டைம் ஆகும். ஸோ இந்த போனஸ் கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங் டெர்ம்க்கு தான் யூஸ் ஆகுமே தவிர, ஷார்ட் டெர்ம்க்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.